ஐயனார் துணை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். நிலா அவங்களோட வேலை செய்கிற புது ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் நல்லா பேசுகிறாங்க. இப்போ கேக்கெலாம் கட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா அந்த அவங்களோட ஆஃபீஸோட பாஸில் இன்னொரு பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க பேர் ராகவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்து நிலா கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கூடயும் வந்து சந்தோஷமாக போயிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த சேரில் உட்காந்து ரொம்பவுமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சோ அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி நினச்சி பார்த்து கண் கலங்கி போகிறாங்க. நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு. அடுத்து அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீட்டில் இருந்து பார்த்தோம்னா பல்லவன், பாண்டியன், அதே நேரத்தில் பார்த்தோம்னா சேரன், சோழன் சொல்லி மாற்றி மாற்றி எல்லாருமே ஃபோன் பண்ணி வேலை எப்படி இருக்குது, எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இடையில பிரேக்கில் போய் காஃபி குடிக்கிறதுக்கு உட்காராங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிலா கிட்ட நல்லா பேசுகிறாங்க. உங்கள் ஃபேமிலியில் என்ன, அவங்க என்ன ஊர், என்ன எது, இப்படிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. அப்போ நிலா பார்த்தா கல்யாணம் ஆகலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆஃபீஸ் முடிஞ்சு கீழே நடந்து வராங்க. நடந்து வரும்போது பார்த்தோம்னா ஒரு லேடி மேலே லைட்டாக இடிச்சிடுறாங்க. நிலா சாரி சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஏற்கனவே பல்லவனோட அம்மா ஃபோட்டோ காட்டினாங்கல்ல, அதாவது அங்கே வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சுல்ல, நடேசன் காட்டினார்ல, அந்த ஃபோட்டோ மாதிரி இப்போ ரிமைண்ட் ஆகுது. அதை யோசிச்சுக்கிட்டே தான் நிலா வராங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் பல்லவன் நிற்கிறாரு. அதை கூட அவங்க கண்டுக்காமல் அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் அது விஷயமா வந்து இப்போ நடேசன்கிட்ட போய் கேட்குறாங்க. நடேசன் எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். ஆனால் அந்த அம்மாவை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அதுலேருந்து பார்த்தா நடேசனோட ஆக்டிவிட்டியே அப்படியே மாறி போகுது. பயந்து பயந்து ஓடுறாரு. ஏன்னா இருந்தால் ஏதாவது நிலா கேட்பாங்களே அப்படின்னு. ஸ்டோரியை செம்ம ஃபாஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வழக்கம் போல் சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பல்லவன் வந்து காலேஜ் கிளம்புறாரு. அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே நிலா ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் நடக்குது. வழக்கம் போல் இடையில கேப் கிடைக்கும் போது நம்ம சோழன் சும்மா இருப்பாரா, நான் கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு வரேன் கூப்பிட்டு வரேங்கும்போது இப்போ நிலா வந்துட்டு நான் பஸ்ஸில் போகிறேன், எல்லாம் கற்றுக்கிறேன், சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதாவது செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது விஷயமா பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரன்ட்ட கேட்குறாங்க. சேரன் வந்து சரி நீ பஸ்ஸில் போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ சோழனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன நான் பேசுகிறத கூட நீ இப்படி பண்ணிவிட்டியானான்னு சொல்லி செல்லமாக கோவிச்சிக்கிறாரு. இப்போ அப்போ தான் சோழன் வந்து அதை சேரன் வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிலாவும் அதே நேரத்தில் பல்லவனும் வந்து கிளம்பி போகும்போது வெளியில் நிலா வந்து நடேசன் உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. அப்பயும் பார்த்தா நடேசன் வந்து அப்படியே எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன் கலாட்டாகவும் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வெளியில் பாத்ரூம் கட்டுற விஷயமா அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே காத்தியா இருக்காங்களா, அவங்க சித்தப்பா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தோம்னா நிறுத்துங்கடா அப்படின்னு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் இடையில நைட் நேரத்தில் கார்த்திகா ஃபோன் பண்ணாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கதையை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.